மதுர வீரந்தானே தாரா என்ன உசுப்பி வச்சுச்சே வீணே விசில் விசில் பறக்குந்தானே. உங்க பேராண்டின்னு சொல்ல முடியாது, சரி சொல்றேன். காலேஜ் வந்திருக்கோம் சார். நம்ம பசங்க எல்லாம் பல பேர் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஏமா அவரோட அப்பாவே அவங்க அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஒரு வெள்ளை கருப்பு மிக்ஸ் பண்ண ஒரு வேஷ்டி கட்டிங்க. ஓகே. அதே மேட்ச் பண்றது ஒரு வெள்ளை சட்டை. ரைட்டா தாடி சார். தாடி. ஏன்னா எல்லாரும் இப்ப வந்து ஒரு இத்தனை பேர் முன்னாடி ஆடலாமான்னு கேட்கலாமா? இல்ல அழகா இருந்தா போதுமா? நீங்க அழகா இருந்தா மட்டும் போதாமா? ஸ்வீட்டாவும் இருக்கணுமா? பாய்ஸ் சத்தம் இல்ல ஆக்சுவலா. என்னப்பா நல்லா எடுத்த வீடியோ வந்து இவ்வளவு பெருசா ஸ்ட்ரெச் பண்ணி என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. இந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான்னு நினைச்சிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து பெருமையா, சார் அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னாரு. வேற யாரும் மறந்துட்டானா? சித்தா நம்ம படத்துல நடிச்சது யாராவது இருக்காங்க? திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் வராங்க. யாரு? உங்க ஊர் பக்கத்து ஊர் தான். வாட்ஸ் ஹர் நேம்? துஷாரா. துஷாரா. எனது உயிரே உயிரே எனக்கெனவே நீ கிடைந்தா. The moment is on. முடியாது அப்படின்ற வார்த்தை அவரோட அகராதியில கிடையாது. என்ன ரோல் கொடுத்தாலும் அதுக்கும் மேல கொடுங்க, சேலஞ்ச ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி ஜியான் விக்ரம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate. And நீங்க வந்து ஹார்ட்லாம் காட்டாதீங்க சார். உங்க ஸ்டைல்ல ஒரு ஓ ப்ளீஸ். அதுல ஓ போடு. தேங்க்யூ தாரா ஃபார் யுவர் எனர்ஜி. தாரா கலக்குறாங்கல்ல. நான் எப்பவுமே அவங்க வந்து சின்ன திரையிலும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்களோட ஸ்வீட் யதார்த்தம் ஸ்டேஜ்லயும் கலக்குறீங்க. Thank you sir. Thank you so much. அப்புறம் மறந்துடுவா தான் ஸ்பேஸ் சொல்லிட்டு. Thank you sir. Thank you. Okay guys, how are you? பாய்ஸ் சத்தம் இல்ல ஆக்சுவலா. என்னப்பா உங்க எல்லாருக்கும் சேர்த்து இங்க ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. Come on boys, once more. Girls. No. Wait. அவங்க எவ்வளவு சத்தம் போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்பா நான் உங்க கட்சி தான். இருங்க. Okay boys. Super. Girls. Okay. Cut. One sec. Stop. Okay, one sec. இந்த பக்கம் மட்டும் girls. Okay, very good. The centerல இருக்க girls. Very good. அந்த எல்லாரும். Oh my god. Hi. கலக்குறீங்க பாக்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் கலக்கு. உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அந்த போட்டோ எடுக்கணுமா? ஓகே சாரி. ஓகே தேங்க்யூ. ஓகே கைஸ். அண்ணா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. முக்கியமா சேர்மன் சார் தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மங்கே கரசி இந்த பேரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி வசனம். நான் அந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்திருக்கேன், இந்த பாய்ஸ் காலேஜ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் என்னப்பா இவ்வளவு சத்தம் போடுறீங்க? அப்புறம் சார் ஏன் சார் பாய்ஸ் அவ்வளவு கம்மியா இருக்காங்க? இருங்கப்பா ஷூ. இன்ஜினியரிங் மட்டும்தான் பாய்ஸா? Guys, rock it, enjoy college life. ஆனா எல்லாரும் பெரிய engineers ஆகணும். Have a dream, go for it, okay? And all of you all, you're all engineers. Where? Study well, enjoy பண்ணுங்க college life, study பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா முக்கியமா dream big, பெருசா கனவு காணுங்க. ஓகேவா? ஒரு சின்ன 1 bedroom
ஒன் பெட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் வேற என்ன சொல்லிட்டு நினைச்சேன். ஓகே கைஸ், ட்ரீம் பிக், டூ திங். நான் வந்து என்னோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். சித்தா சார் 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 எப்பவுமே இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த நான் யாரு, அது வந்து விஜய் சேதுபதிக்கு பண்ணாங்க, சேதுபதியில பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு. நான் அப்படியே அந்த சாங்கை தூக்கி நான் போன ரீல் ஒன்று பண்ற போது எனக்கு மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே. இது பாருங்களேன், நான் நல்லா எடுத்த வீடியோ நல்லா எடுத்த வீடியோ வந்து இவ்வளவு பெருசா ஸ்ட்ரெச் பண்ணி என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டாரு. இந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான்னு நினைச்சிருந்தேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து பெருமையா, சார் அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் அப்படியே நான் யாருன்னு சொல்ல. தேங்க்யூ சார். அண்ட் நான் யாரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரீல்ல போட்ட சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அதுக்கு பொருத்தமானவர் அது அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கு நான் யாருன்னு வரும்போது நினைச்சேன், வீரதீரசுரன் வெளியில வந்த பிறகு அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஐ ஃபெல்ட் இட். இது இருங்கப்பா, இல்ல 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 இருங்க 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 ஷூ ஷூ. ஓகே 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 ஐ காட் இட் ஓகே. ஒரு நிமிஷம். அவர் வந்து அருண்குமார்ல, ஆனா அவர் என்ன கூப்பிட தெரியுமா? நான் வந்து அவரை சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகே, அவர் வந்து சித்தான்னு கூப்பிடுவேன். ஓகேவா? தட்ஸ் லைக் சியா. நோ சோ நவ சே சித்தா. சித்தா சித்தா சித்தா. கேட்டுக்கோ. He is the sweetest, most proficient director. இந்த படத்துல வந்து ப்ளீஸ் சிட் கலக்கி இருக்காரு. லைக் ஐ மீன் இது வந்து ஏன் படம் நான் வெளில எடுத்துறேன். ஜஸ்ட் கம் அவுட். நீங்க பாருங்க, படம் பார்த்து நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் துஷாரா சொல்லிட்டாங்க, இந்த படம் மதுரையில நடக்கிற ஒரு கதை. அதனால தான் நான் இன்னைக்கு கூட வேஷ்டி போட்டு வந்தேன். அதனால தான் இன்னைக்கு நான் மீசையை முறுக்கினேன். ஆனா படத்துல வந்து என்ன அழுக்குப்படுத்தி நாஸ்தி பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். டு பி a little cool. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரே ட்ரெஸ் தான், அதே ட்ரெஸ் தான் ஃபுல் மூவி. நானும் துஷாராவும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அது யதார்த்தத்தோட வந்து பார்த்து கொஞ்ச நாள் ஆதான் எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து நீங்க ரொம்ப ரசிப்பீங்க. இதுல வந்து லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா நாங்க வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காட்சிகளுக்கு நீங்க கொடுத்த ஒரு உற்சாகம் வந்து எங்க 2 பேருக்கும் வந்து நாங்க 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா அதுல வந்து ரொம்ப சட்டிலா ரொம்ப அமைதியா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. அது அவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது. அது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே இந்த படம் வந்து பெரிய லெவல் ரீச் ஆகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா கலக்கிருக்காரு. சுராஜ் படம் மலையாளத்தை பார்த்திருக்கீங்களா? அவரும் கலக்கிருப்பாரு. பிருத்வி எல்லாருமே இந்த படத்துல கலக்கிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மறந்து வேற யாரும் மறந்துட்டானா? சித்தா நம்ம படத்துல நடிச்சது யாராவது இருக்காங்க? திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் வராங்க. யாரு? உங்க ஊர் பக்கத்து ஊர் தான். வாட்ஸ் ஹர் நேம்? துஷாரா வந்து சரி நான் சொல்ல, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கும் எனக்கு ஒரு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல தாரா சார். யார்கிட்ட கோர்த்து விட்டீங்க நீங்க பாட்டுக்கு? நான் இல்லப்பா, நான் இல்ல. இன்னும் சார் அழகா தெரியணும். இப்ப சார் எப்படி இருக்காங்க? தெளிவு வா. இப்ப சார் எப்படி இருக்காங்க? தெளிவு. நான் துஷாரா மட்டும் தான் எங்க யூனிட்ல தெளிவுன்னு நினைச்சேன். நீங்களும் தெளிவாயிட்டீங்க. ஓகே, அவங்க பத்தி பேசி இருந்தல அவ்வளவு நல்லா. எல்லா படமும் நல்லா பண்றாங்களே. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப இனிமையா அந்த காதல் காட்சிகள் அப்படி இருக்கும். அட் தி சேம் டைம் ஆக்ரோஷமான ஒரு துஷாராவும் பாப்பீங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா இத்தனை படம், கொஞ்சம் படங்கள் தான் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப இவ்வளவு மெச்சூரிட்டியோட நடிக்கிறது வந்து துஷாரா. ஐ திங்க் யூ ஆர் அமேசிங். ப்ளீஸ் சிட். You're going to have a bright future and I'm glad that உங்களோட ஒரு முக்கிய படத்துல நாங்களும் பங்கேற்றோம்னு நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லணும்? சார் என்கிட்ட நிறைய இருக்கு சார். சொல்லுப்பா, நீ கேளுப்பா. சார் காலேஜ் வந்திருக்கோம் சார். நம்ம பசங்க எல்லாம் பல பேர் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஏமா அவங்க லவ் பண்ணாம சந்தோஷமா இருக்காங்கம்மா, விட்டுறலாமா? கரெக்டா பசங்களா? லவ் சார் நான் சத்தியம் பண்ணிருக்கேன் சார். சியான் வந்தோனே ஒரே நிமிஷம் வாங்கி தரேன் அப்படின்னு. அது ஓகே. இதுல சேர்மனும் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அவங்கட்ட ஒரு நாள் லீவ் கேட்டோம் சார். அதனால பிரச்சனை இல்ல. ஆனா அவரே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர். அப்படியா? அவரோட அப்பாவே அவங்க அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, நீங்க நல்லா கேளுங்க. என்ன வேணாலும் கேளுங்க சார். ஒரு அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போற பையனுக்கு ஒரு 2 டிப்ஸ். என்ன பண்ணா இல்ல என்ன பண்ணி
ப்ரப்போஸ் பண்றது? அழகான பொண்ணு கிட்டயா? ஆமா சார். ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஒரு வெள்ளை கருப்பு மிக்ஸ் பண்ண ஒரு வேஷ்டி கட்டிங்க. ஓகே. அதே மேட்ச் பண்றது ஒரு வெள்ளை சட்டை கருப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ரைட்டா தாடி சார்? தாடி. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து இந்த லவ் ஃபெயிலியருக்கு தாடி வளர்க்குறாங்கல்ல, அது மாறிடுச்சு. இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளர்க்குறாங்க. ஓகே சார். எல்லா படத்தையும் பாத்தீங்களா, இதுலயும் தாடி, தங்கலான்லயும் தாடி, பொன்னியின் செல்வன்ல தாடி, கோபரால தாடி, மகான்ல தாடி. become a daddy. yeah. சார் இது அதெல்லாம் வந்து முக்கியம். வேற கூலர்ஸ் எதுனா போட்டுக்கலாமா? கூலர்ஸ் இருந்தா போட்டுக்கலாம், இருந்தா போட்டுக்கிறது பெட்டர். பெட்டர். ஓகே சார். பாருங்க, இப்ப நான் வந்து தூங்கல கொஞ்ச நாள், அதான் பாருங்க கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. சோ அதனால இது போட்டுனா ரொம்ப கூலா இருப்போம். ஓகேங்களா? அது அப்புறம் இதெல்லாம் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் பி பியூருங்க, ஸ்வீட்டா இருங்க, கியூட்டா இருங்க, உண்மையா இருங்க. நீங்க வந்து அது போதும். உண்மையா லவ் பண்ணுங்க. they will understand it. அத அவங்க பாப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்காக உயிரை கொடுக்கணும், உருகணும், அதெல்லாம் பண்ணணும். girls you like that. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சரி, எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சரிங்க. துஷாரா அதுக்கு என்ன சொல்லிச்சு திங்கக்கிழமையில இருந்து. But I think our boys, guys, you are okay, no? உங்களுக்கு என்கிட்ட இருந்து அட்வைஸ்லாம் தேவையில்லை. I know you guys are rock stars. நீங்களாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் with the permission of the chairperson. சொல்ல 1 second. ஏன் எவ்வளவு லக்கினா, நான் காலேஜ்ல படிச்சேன்ல, ஒரு காலேஜ், லாயலா காலேஜ். இட்ஸ் a boys college. Okay. So நாங்கலாம் எங்க கிளாஸ்ல எங்க காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருந்தா தெரியுமா? 3 பொண்ணுங்க. 3. சார் ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார்? இல்ல, கேளுங்க, கதையே கேளுங்க. அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவும் இருந்துச்சு. ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஒன்னு வந்து நன்னு அவுட், ஒரு சிஸ்டர். ஓகே. ஒருத்தன் வந்து எங்க அம்மா வயசு. சோ 3 பேரு. நான் ஏற்கனவே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா பசங்களும் இத போச்சு. ஏய், யாருக்குப்பா இது? அப்படியே போய் அப்படியே லேண்டிங்கா? என் தலைமையில லேண்ட் பண்ணிட்டு போறீங்க. என் தலை கூட போறல, தாரா தலையில லேண்ட் பண்ண மீதி ப்ரோகிராம் என்ன? நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ, பக்கத்துல இருக்கீங்க, தைரியமா நிக்கிறேன் சார். ஓகே. சோ அவ்வளவுதான். 1 sec. ஓகேவா பாய்ஸ்? டிப்ஸ் ஓகே. அதான். சோ அங்க வந்து 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்க என்னடானா இவ்ளோண்டு பேருக்கு so many girls, lucky guys. நான் ஏன் மங்கையர்கரசி காலேஜ்ல படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Oh my god. So I'm just saying, see, but jokes apart, I'm sure you guys are all having a happy college life. Enjoy it, study well, and வேற ஏதாவது டிப்ஸ் வேணுமா? இல்ல அவ்வளவுதான் சார். இப்போ சரி, நீங்க டிப்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல டிப்ஸ் கொடுத்தமா, இதுக்கு மேல என்ன டிப்ஸ்? இது ஒத்துக்கல. நல்லா பேர் வந்து சீல ஆரம்பிச்சு எம்ல முடிஞ்சா கூட நல்லா இருக்கும். அப்படி ஒரே ஒருத்தர் மட்டும் தானே இருக்கீங்க. I love you too. Thank you. சரி. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்லாம் பண்ணிட்டு போய் காட்டுங்க. வேலண்டைன்ஸ் டே அதெல்லாம் பண்ணி காமிங்கப்பா, அங்க காமிங்கப்பா. இத காமிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் காமிங்க. Thank you. Hold that. காதல் யானை வருகிறேமோ, தந்தத்தில் முத்துவமோ, அப்பளை இதயங்கள் பத்திரமோ, ராம்பாக் ரெமோ. Thank you. சாரி சார், நீங்க பேச சாரி, அப்பப்ப தடைகள் வந்துட்டே இருக்கு. பரவாயில்லை சார், நான் எந்த தடையும் தகர்த்தெறிகிற பவர் கொண்டவர் சார். நிறைய பேசிட்டீங்க சார். ஆனா வந்து உங்களுடைய பாட்டுக்கு மட்டுமே நாங்க வந்து பயங்கரமான ஃபேன்ஸா இருக்கோம். ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்கு பாடுனீங்கன்னா எனக்கு புரியுது. அப்புறம் உங்க டான்ஸ்க்கு மட்டும் இல்ல, உஷாரா சொல்லிட்டாங்க, என்ன சுத்தி ஆட போறாங்கன்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம். அது அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் ஏற்கனவே மதுரையில இருக்க ஏதாவது ஒரு பொசிஷன்ல நிக்கிறேன். என்ன சுத்தி ஆடு உஷாரா. விட மாட்டே தெரியும். முயற்சி பண்ணலாம். பாட்டு குரல் போச்சு உங்ககிட்ட பேசி. என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு வேணும்? மதுரை வீரன் தானே தாரா என்ன உசுப்பி வச்சுச்சே வீணே, விசில் விசில் பறக்கும் தானே. உங்க பேராண்டின்னு சொல்ல முடியாது. சரி சொல்றேன். உங்க பேராண்டி சியான் தானே. இனிரவே இல்லை கண்டேன் உன் விழிகள் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் உணரலும் எனக்கு இசை, உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம்,
கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனால் நல்ல ஓவியம் சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவு எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைந்தாய் எனது உயிரே எனதுறவே கடவுளை போல் நீ நினைத்தாய் நெடுஞ்சாலையில் படம் பாடும் போல் சேரினேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே Thank you so much. Thank you team, thank you. அந்த பையன் அதோ அந்த கொண்டை வச்ச பையன் சார் அப்பல இருந்தே அவன் அப்படிதான் சார் யாரா அந்த பையன் அதோ அங்க சார் ஏன்டா அந்த எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பாவே அவன் மாட்ட போறான் சார் சும்மா சொன்னப்பா சூப்பர் அதுக்குள்ள செல்ஃபி எடுத்துக்கிட்டாப்ல இன்னைக்குலாம் திட்டினா கூட செல்ஃபி எடுக்கறாங்கப்பா என்னப்பா பண்றது ஓகே பாட்டு பாடி எங்க ஹார்ட் எல்லாம் மெல்ட் பண்ணிட்டீங்க ப்ளீஸ் தண்ணி ப்ளீஸ் தண்ணி சோடா ஐம் சாரி சோடா இட்லி இந்த இட்லியோட ஒன்னு சாப்பிடுவாங்கல்ல சித்தா இட்லியோட தண்ணி சோடா வேணாம் இந்த இட்லியோட ஒன்னு கொடுப்பாங்களா அது என்னது சட்னின்னு சொல்லிடாதீங்க தேங்காய் சட்னி மோரா மோர் கீயா இளநீரா நீரா நீர் தோசை தானே கேள்விப்படும் நீர் இட்லி கேள்வி இதுல என்ன அழகுனால பீர்னு பசங்க சொல்ல என்னங்கப்பா கலக்குறீங்க ஆறுமுகம் சாமி ஆமா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க வேற நான் நிக்கணுமா சேர போட்டு உட்கார்ந்துக்கணுமா இல்ல சார் நானும் இப்போ ஒரு ஆங்கரா இருக்கேன் அவங்க ஒரு நல்ல லீட் கொடுத்தாங்க சோ பெங்களூர்ல மட்டும் தான் நீங்க ஆங்கரோட டான்ஸ் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா பொண்ணு அழகா இருந்தா என்ன ஓகே சார் ஸ்வீட்டா இருந்தா கிவ் அப் என்கிட்ட வந்துட்டு தனியா கேட்டா அவங்க ஆடலாமான்னு கேட்டா ஐ செட் ஓகே ஒரு இத்தனை பேர் முன்னாடி ஆடலாமான்னு கேட்கலாமா இல்ல அழகா இருந்தா போதுமா கிவ் அப் பண்ணிட்டேன் துஷாரா ப்ளீஸ் நீங்க மேடைக்கு வாங்க நீங்க அழகா இருந்தா மட்டும் போதாமா ஸ்வீட்டாவும் இருக்கணுமா எல்லாரும் முன்னாடி ஏமா சொன்னேன் வாங்க தப்பிச்சிட்டேனா நீ ஏன்பா இவ்வளவு சூடா இருக்கு ஏன்னா நீங்க இருக்கீங்கல்ல சார் ஆஹா தார் It's very hot. What guys? What? Don't get excited. I'm not going to dance. Cut. Hello. எங்க படத்தை பாட்ட போடுங்க ப்ளீஸ் தாரா கொஞ்சம் ஆடணும் பட் தாரா ஓகே எனக்கு என் இயக்குனரை பார்க்கணும்பா ஆடுறத அவர் எவ்வளவு நல்லா டான்ஸ் வாங்க எஸ் பெரிய கைத்தட்டலோட நம்மளோட சித்தாவை ப்ளீஸ் மேடை கதைக்கலாம் சித்தா எஸ் வாங்க சித்தா இங்க வா சித்தா இங்க வா ஓகே பாட்டு ரெடியா டிஜே